நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மாப்பிள்ள, நம்ம ஹோட்டல் வெஜிடேரியன் ஹோட்டலா இருக்கும் பொழுதே இவ்வளோ கூட்டம் இருக்குதே, நம்ம மட்டும் நான் வெஜிடேரியன் ஹோட்டலா மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன், கண்ட்ரோல் பண்ண முடியாத கூட்டம் வரும். மச்சான், உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா பக்கத்துல நான்வெஜ் ஹோட்டல் இருக்கு, அங்க போய் சாப்பிடுங்க. பில்ல நான் பே பண்றேன். அதை விட்டுட்டு நம்ம வெஜிடேரியன் ஹோட்டல நான்வெஜ்ஜா மாத்த சொல்லாதீங்க, போங்க. இப்ப நான் என்ன மாப்பிள்ள தப்பா சொல்லிட்டேன்? நீங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா நம்ம ஹோட்டலுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, அதை நம்பிதான் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. இதுல வர வருமானமும் சந்தோஷமா எனக்கு போதும் மச்சான். அந்த காலத்திலேயே இருங்க, போங்க மாப்பிள்ள. நீங்க ஹோட்டல் நல்லதா இருக்கு. இன்னுமா கிளம்பல? ஏசி போட்டும் வேர்க்குதுன்னா ஏதோ சீக்குன்னு அர்த்தம். நல்லா டாக்டரா பாருங்க. என்ன மாப்பிள்ள இது? எதிரிகள் முகாம்ல இருந்து மொத்த பிரிச்சாலே நம்ம ஹோட்டலுக்கு படையெடுத்து வந்திருக்கு. தம்பி பாத்தியாடா, என்னதான் நம்ம வேண்டாதவங்களா இருந்தாலும் வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னா நம்ம ஹோட்டலுக்கு தான் வர வேண்டியதா இருக்கு. நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா நம்ம ஹோட்டலுக்கு தானே வரணும். ஆமா, முறைப்பாடு வச்சதுக்கு அப்புறம் வீட்டில் தானே சாப்பிடக்கூடாது, ஹோட்டல்ல சாப்பிடலாம்ல. சாப்பிட்டோம். ஏன்பா சார், அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு நல்லா கவனிங்க. சரி சார். நாங்க ஒண்ணு சாப்பிட வரல, எடுத்துட்டு போக வந்திருக்கோம். எடுத்துக்கவா? எதை? எங்களுக்கு சொந்தமான ஹோட்டலையும் அதோட எல்லா பிரான்ச்சஸையும். எது? 2 மசால் தோசையும் மசால் வடையும் பார்சல் வாங்கிட்டு போற மாதிரி சொல்றீங்க. உங்களுக்கு ஹோட்டல் தரதா யார் சொன்னது? யாரையா சொல்லணும்? ஏற்கனவே எந்த உறவும் உங்களோட வேண்டாம் செல்லமா எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த உரிமையில எங்க ஹோட்டல்ல நீங்க சொந்த கொண்டாடிட்டு இருக்கீங்க? வெட்டி பய. எதிர்பார்த்தேன், எங்களுக்கு தர வேண்டிய பங்க கொடுக்காம ஏமாத்துனீங்க. அது பத்தாதுன்னு ஹோட்டல்ல புடுங்க வருவீங்க நான் எதிர்பார்த்தேன். இப்படியே ஏமாந்துட்டுக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு இழிச்சவாயம் கிடையாது. ஏன் ஷட்டர் க்ளோஸா இருக்கு? என்ன பிரச்சனை? உங்க அண்ணன் வீட்டு ஆளுங்க மேல தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. மச்சான், நீங்க உடனே போய் அவளை கூட்டு வாங்க. இன்னைக்கு 2ல 1 பாத்துருவோம். மாப்பிள்ள, தந்தி கூட லேட்டா வரும். சொந்தக்காரங்க வந்த தகவல் தெரிஞ்சவனே எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாங்க பாருங்க. என்னது? இவங்கெல்லாம் வருவாங்கன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? கரெக்டா வந்து நிக்கிற, குழப்பம் பண்றதுக்கு கூட்டியா? ஏன் இப்படி பேசுனீங்க? இவங்க ஏன் இங்க வந்திருக்காங்க? கேளு. நான் சொல்றேன் செல்லம்மா, எப்ப நீ கூட பிறந்தவங்களோட எந்த பாச பந்தம் இல்லைன்னு வெத்து பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டியோ அப்பவே இந்த ஹோட்டலு எங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. நீங்களா ஒரு அர்த்தம் எடுத்துக்கிட்டு என்ன இங்க தகராறு பண்ண வந்திருக்கீங்களா? இந்த ஹோட்டல் எனக்கு என் அப்பா கொடுத்தது. இவங்களோட உறவு இல்லைன்னு வேணா நீங்க எழுதிருக்கலாம். ஆனா எனக்கும் என் அப்பாவுக்குள்ள உறவு இன்னும் அப்படியே தான் இருக்கு. அப்படிங்களா? அப்படி என்ன இந்த ஹோட்டலை 25ஆம் தேதி இந்த மாசம் காலி பண்ணி தரேன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன உளறீங்க? நான் உளரலம்மா, உள்ளதை தான் சொல்றேன். இந்த பத்திரத்தை பாரு, அப்பவாவது நீ எழுதி கொடுத்தது ஞாபகம் வருதான்னு பாப்போம்.
செல்லம்மா, எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இல்லைங்க, நீங்க கொஞ்சம் இருங்க. எங்க அந்த பத்திரத்தை கொடுங்க. இந்தா. கொடு. சீக்கிரம் வாங்கம்மா. உங்களை காப்பாத்துறதுக்காக நான் வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அதுல என்னோட உறவு இல்லைன்னு நீங்களே எழுதுகிட்டீங்க. இப்ப இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன அழிக்கணும்னு பாக்குறீங்களா? யாருக்கா உங்களை அழிக்க பாக்குறது? நீங்க தானே எல்லாம் எழுதி கொடுத்தீங்க. நீ பேசாத. மனசாட்சி தொட்டு சொல்லு, நான் எழுதி கொடுத்தேனா? சொல்லு, நான் எழுதி கொடுத்தேனா? சொல்லு. செல்லம்மா, பேசாம இருங்க. மனசாட்சி தொட்டு சொல்லு. முதல்ல கையெடு. நான் எழுதி கொடுத்தேனா? அவரு மனசாட்சியோட தான் பேசுறாரு. கையெடு. மனசாட்சிக்கு அர்த்தம் தெரியாத கூட்டத்துக்கிட்ட நான் இத பத்தி பேசுறது தப்புதான். அடுத்தவங்க எப்படி அழிச்சு போனா என்ன? கோடி கோடியா சொத்து சம்பாதிக்கணும்னு பணத்தாசை பிடிச்ச அலையிறவங்க கிட்ட என்ன பேச முடியும்? எங்களை குறை சொல்றதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. இதோ நிக்கிறானே உன் ஓடுகாலி கொழுந்த சுந்தரம், இவன் தான் பண்ண தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பினான். அதை நீ மறந்துடாத. ஓ புருஷனுக்கு பணத்தை கட்டி பெயில்ல வெளியே கொண்டு வந்தது ஏன் புருஷன்? அத முதல்ல மனசுல வச்சு. ஆமாமா, ஆமா. உங்களுக்கு வேண்டாம்னா உள்ள அனுப்புவீங்க, வேணும்னா வெளியில கொண்டு வருவீங்க. இத 10 பேர் மத்தியில பெருமையா பீத்திக்குவீங்க. ஐயோ, இது என்ன கூத்துமா? இது பாருங்க, கூட பிறந்த தங்கச்சியை கூட குடும்பத்துக்கு வக்காலத்து வாங்கி பேசாதீங்க. சும்மா இருங்க. நான் உண்மையை தானே பேசுறேன். என்ன மாப்பிள பேசுங்களேன். வடமல, எங்க அப்பா பத்தி பேசின தொலைச்சிருவேன். ஏய், என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? மாப்ள கிட்ட போய் கேளு, என்னன்னு கேளு. ஏன்டா அவனை தள்ளுற? போடா. நீங்க சும்மா இருங்க. இவங்க பண்ண தப்புக்கு அவர் என்ன பண்ணுவாரு? அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுனால தான் இவங்க இந்த ஆட்டம் போடுறாங்க. அவர் மட்டும் வெளியே இருந்திருந்தாண்டா இவங்கள ஒரே வார்த்தையில அடக்கி இருப்பாரு. போதும் போதும், ஏதோ உங்க அப்பா மேல நீ மட்டும் பாசம் வச்சிருக்கிற மாதிரி பேசாத. எங்க எல்லாருக்கும் அவர் மேல பாசம் இருக்கு. சரி, வெட்டி பேச்சு பேசினது போதும். நீங்க எல்லாரும் கிளம்பினீங்கன்னா எங்களுக்கு வசதியா இருக்கும். என்ன மிரட்டுறீங்களா? ரவுடி மாதிரி பேசுறது எங்களுக்கும் தெரியும். டேய் சுந்தரம், ஏற்கனவே என்கிட்ட நீ வாங்கி கட்டியிருக்க, வாய மூடு. என்ன பண்ணுவ? கை வைப்பியா? வச்சு பாரு, வெட்டிடுவேன். டேய் சும்மாரா, வெட்டுறேன் குத்துறேன், பொறுமையா இரு. துண்டு மாமா, சும்மா இருங்க. ஊனா துண்டு எடுத்து உங்களை அடிக்க தெரியும். வேற என்ன தெரியும் உங்களுக்கு? டேய் கத்தாத, சத்த சும்மாரா. ஏமா, இவங்க தான் சின்ன பசங்க, ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டாங்க. நீங்க பெரிய மனுஷி தானே, நீங்களே எடுத்து சொல்லணும். நீங்க பேசுறத பார்த்தா நீங்களே தூண்டி விடுவோம் போல இருக்கு. ஐயோ ஐயா, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க ஐயா. இது சாமிக்கே அடுக்காது. நான் யாரையும் தூண்டி விடல. இத பாருங்கம்மா, நான் உங்களை தூண்டி விடுறேன் அதெல்லாம் சொல்லல. ஆனா எங்க நியாயம் இருக்கு, எங்க தர்மம் இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி இவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்க. நாங்க நியாயமா தாங்க நடந்துக்கிறோம். இது நியாயமா? இப்படி பச்சை துரோகம் பண்ணி வாங்குற காசு உங்களுக்கும் ஒட்டாது, உங்க வாரிசுக்கும் ஒட்டாது. ஐயோ, எங்க வாரிசுக்கு ஒட்டாதுன்னு வம்சம் விருத்தி பண்ண துப்பு இல்லாத நீங்க பேசாதீங்க. என்னடி சொன்ன? எழுந்துருமா. என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லிட்டு போக, போய் தொலைதுன்னு பொறுத்துக்குவேன். ஆனா என் புருஷனை பத்தி ஒரு வார்த்தை தப்பா வந்துச்சு, அப்புறம் நடக்கிறதே வேற. எல்லாருக்கும் தான் சொல்றேன். இவங்கள்ட்ட என்ன பேசி கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறீங்களா? நடக்கிறது பிரச்சனை பண்றீங்க. என் பொண்ணு மயங்கி கிடக்குறாளே, வாங்கல. அடிச்சு துவைச்சுட்டாலே பாரு.
தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. நான் என்ன பார்த்து, பண்ணுவேன்? பார்த்து. பார்த்து. ஹாஸ்பிடல் போலாம். நான் வளர்த்த ஹோட்டல் இது. யார் அவனுங்க? சும்மா ஐயோ என்ன குடும்பம் மாப்பிள்ளை இது? கொஞ்ச நேரத்துல நம்ம ஹோட்டலே கோயம்பேடு மார்க்கெட் ஆகிட்டாங்க. எத்தனை கோட் ஏறி இறங்கினாலும் அவங்க பண்ண இந்த கீழ்த்தரமான ஃப்ராட நிரூபிச்சு நம்ம ஹோட்டலை நான் மீட்காம விட மாட்டேன். வேண்டாங்க, வேண்டாம். இந்த ஹோட்டல் அவங்களே எடுத்துக்கிட்டோம். என்ன பேசுற? யோசிதான் பேசுறியா? நல்லா யோசித்தாங்க பேசுறேன். நமக்கு உழைக்க தெரியும். இந்த மாதிரி புதுசா எத்தனை ஹோட்டல் வேணாலும் உருவாக்கலாம். ஆனா அவங்களுக்கு அடுத்தவங்களை ஏமாத்த மட்டும் தான் தெரியும். பாத்தீங்களா அவங்க எப்படி ஏமாத்திட்டாங்கன்னு? பாத்தீங்களா? இந்த ஹோட்டலை பிடிக்கிட்டா நம்ம அழிஞ்சு போயிடுவோம்னு அவங்க தப்பு கணக்கு போடுறாங்க. அது உடைக்கிற மாதிரி அவங்க கண்ணு முன்னாடியே நம்ம மறுபடியும் ஜெயிச்சு காட்டணும். எத்தனை சதி பண்ணாலும் தர்மத்துக்கு என்னைக்கும் அழிவு இல்லைன்னு நம்ம நிரூபிச்சு காட்டணும். இத பாரு செல்லம்மா, விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு அளவு இருக்கு. அளவை வச்செல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுங்க. விட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது எல்லாமே தூக்கி எறிய வேண்டியது. அதுக்காக யாருக்கு விட்டு கொடுக்கறோம்னு யோசிக்க மாட்டியா? அந்த குடும்பம் நம்மள முறப்பாடு பண்ணி வெட்டி விட்ட குடும்பம், என் தங்கச்சியை வாழ வெட்டி ஆக்கின குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு இந்த ஹோட்டலை விட்டு தர சொல்றியா? அவங்க பண்ண எந்த தப்போ அவங்க மனசை உறுத்தலைங்க. அப்புறம் நாம எதுக்குங்க அவங்கள நினைக்கணும்? அவங்க செஞ்சதையும் மறந்துடுவோம், அவங்களையும் மறந்துடுவோம். நம்மளுடைய தன்னம்பிக்கையும் வைராகியத்தையும் யாராலையும் ஏமாத்தி பறிச்சிட முடியாது. அது மட்டும் தான் நமக்கு இருக்கிற நிலையான சொத்து. அதை வச்சு நாம வாழ்ந்து காட்டுவோம். மாப்பிள்ளை இதெல்லாம் பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வராது. அவங்க தான் போயிட்டாங்களே, நம்ம ஹோட்டலை ரீஸ்டார்ட் பண்ணுவோம். என்னது? இப்ப பண்ணிட்டு போன தகராறு உங்களுக்கு பத்தலையா? அசிங்கப்பட்டது பத்தலையா? ஐயோ மறுபடியும் அவங்க இங்க வந்து என்னென்ன தகராறு பண்ண போறாங்களோ? வேண்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? இந்த ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிடுவோம். இனிமே அவங்களே வந்து நடத்துக்கிட்டோம். பேசி முடிச்சிட்டியா? பேசி முடிச்சிட்டியா? என்னதான் இருந்தாலும் அவங்க எல்லாரும் உன் பிறந்த வீட்டு ஜனங்களாச்சே. அதான் சர்வ சாதாரணமா இந்த ஹோட்டலை விட்டு கொடுத்துட்டேன். என்னங்க நான் என்ன பேசுறேன்? பேசாத பேசாத. இனிமே ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசாத. டேய் சுந்தரம், அண்ணா வாடா. என்னங்க மாமா? மடமல என்னங்க? உலகார குடும்பம் சோத்திரிய மண்ணள்ளி போட்டாங்க. நல்லா இருக்க மாட்டாங்க, நல்லா இருக்க மாட்டாங்க. மடமல மடமல டேய் கொஞ்சம் நில்றா, நான் சொல்றத நீங்க கேளு. எதுவும் பேசாதீங்க, பேசாதீங்க. இனிமே நீ என் கூட வரவே கூடாது. டேய் சுந்தரம், ஏறா. டேய் 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 மடமல சொல்றத கேளுடா. டேய் ஆட்டோ வாப்பா. ஐயோ செல்லம்மா என் புள்ளி இப்படி பண்ணிட்டாளே. கடவுளே, அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்து. கடவுளே காப்பாத்து. என்ன சத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியில போங்க. போங்க வெளியில. வந்துருங்க பெரியமா. உங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரிம்மா. இந்த நர்ஸுங்க வெளியில போன்னு சொல்றாங்களே, பெத்த வயிறு பத்தி எரியுது. சித்தப்பா கொஞ்சம் ஃபோன் கொடுங்க சித்தப்பா. ஹலோ அப்பா நான் ரத்னா பேசுறேன்ப்பா. என்னம்மா என்னாச்சு? குரலே ஒரு மாதிரியா இருக்கு, சொல்லுமா. அப்பா என்னம்மா அழுவுற? என்ன? அப்பா
அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைப்பா, ரொம்ப சீரியஸா இருக்காங்க. ஏன் என்னாச்சு? இப்பதான் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கோம். அப்படியா? ஆமாப்பா, அம்மா நெஞ்சு வலியில பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காங்கப்பா. இங்க நீங்க கிளம்பி வாங்கப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இதம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இதை உடனே புறப்பட்டு வந்துடுறேன். சரிப்பா. அம்மாடி, உங்க அப்பா என்னம்மா சொன்னாரு? இப்ப கிளம்பி வரேன்னு சொன்னார் பாட்டி. உன் பேச்சுக்கு தான் ஒரு மதிப்பு கொடுப்பாரு. கடவுளே. டிரைவர் சார், ஜல்தி ஏர்போர்ட் ஜோ. ठीक है सर. மணி 2 ஆகுது, இன்னும் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வரவே இல்லையே. அதானே 12 மணிக்கெல்லாம் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வந்துரும், இன்னும் வரலையே. என்னாச்சு? ஒருவேளை இனிமே ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு அனுப்ப கூடாதுன்னு உங்க அண்ணி சட்டம் போட்டிருப்பாங்களோ? சட்டம் போடுறதுக்கு அவங்க யாரு? அது சரி, அப்பயே இன்னும் சாப்பாடு வரல. இன்னும் 10 நிமிஷம் பாப்போம். சாப்பாடு வரலன்னா நேரா எல்லாரும் கிளம்பி ஹோட்டலுக்கு போய் ரகலை பண்ணிட வேண்டியதுதான். ஐயோ, ரகலை பண்றதுல இருக்கட்டும், முதல்ல மாமாக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிங்க போங்க. இதப்பா. உங்களுக்கு தான் போன் பண்ணலான்னு போனேன். இன்னைக்குன்னு பார்த்து எங்க எல்லாருக்கும் சீக்கிரம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொடுங்க. என்னங்க எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு? செல்லாமா பவன்ல நீ சாப்பாடு மட்டுமில்ல, ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி கூட உங்களுக்கு வராது. செல்லம்மா சொத்தெல்லாம் எப்படி அண்ணன் தம்பி பேர்ல எழுதி கொடுத்துச்சோ அதே மாதிரி செல்லம்மா பவன் ஹோட்டல திருப்பி எழுதி கொடுத்துருச்சு. அந்த கொலகார குடும்பத்திலிருந்து ஒட்டுமொத்த பொம்பளைங்களும் ஒன்னா கூடி அங்க படம் எடுத்து வந்தாளுங்க. செல்லம்மா உடனே அவங்கள ஃபைட் பண்ற மாதிரி நடிச்சு கிளைமேக்ஸ்ல ஹோட்டல்ல தாராவாத்து கொடுத்துருச்சு. என்னமா நடிச்சது தெரியுமா? நியாயமா உங்களுக்கு ஆஸ்கார் அவார்டே தரலாம். யார் உழைப்ப யாருக்கு கொடுக்கறது? இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணன் சும்மாவா இருந்துச்சு? இதோ உங்க அண்ணன் வந்துட்டாரு, அவரே கேளு. அண்ணன் வராரு வராரு. என்னன்னு நமக்குன்னு இருந்த ஹோட்டலையும் அண்ணி அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாங்களே. அண்ணே, என்னங்க இது? அவர் ஒண்ணும் சொல்லாம போறாரு, நீங்களாவது சொல்லுங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. மெயின் பார்ட்டி வருது. யாரு கேட்டு அந்த ஹோட்டலை உங்க வீட்டு ஆளுங்களுக்கு விட்டு கொடுத்தீங்க? எங்க குடும்பமே உழைச்சு முன்னு கொண்டு வந்ததா நீங்க எப்படி திடீர்னு அவங்களுக்கு தாராவாத்து கொடுக்கலாம்? உழைக்கிறது ஒருத்தர், அனுபவிக்கிறது ஒருத்தரா? உங்க வீட்டு ஆளுங்க மட்டும் நல்லா இருந்தா போதுமா? நாங்க இங்க நல்லா இருக்க வேண்டாமா? என்ன இது? நாங்க பாட்டு கேள்வி கேட்டுட்டே இருக்கோம், நீங்க பதில் சொல்லாம போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏம்மா, வந்ததும் வராதமா ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்சம் சும்மா இருங்க. மா, நீ கொஞ்சம் உள்ள போமா. போமா. இப்படி வாயை திறக்காம வந்து உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? வாயை திறந்து ஏதாவது சொல்லுங்களேன். மாப்பிள்ள, நீங்க கேட்க முடியாததெல்லாம் என் முன்னாடி கேக்குறா பாத்தீங்களா? ஆமா கலைவாணி, மனசாட்சியே இல்லாதவங்க ஹோட்டலை ஏமாத்தி எடுத்துக்கிட்டாங்க. நான் கையெழுத்து போட்டு கொடுத்த வெத்து பத்திரத்துல ஹோட்டலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. 25ஆம் தேதி நான் ஹோட்டலை காலி பண்ணி கொடுக்கறேன்னு நான் எழுதி கொடுத்த மாதிரி அவங்க எழுதிக்கிட்டாங்க. காலி பண்ண சொல்லிட்டாங்க. மாப்பிள்ள, எல்லாம் பொய், நம்பாதீங்க, பொய். அவங்க இவ்வளவு அல்பத்தனமா நடந்துகிட்டதுக்கு அப்புறம் அந்த ஹோட்டல் நமக்கு எதுக்குன்னு நான் விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான்
அன்னைக்கே ஹோட்டல்ல எங்க பேர்ல எழுதி கொடுங்கன்னு கேட்டோம். நாங்க கேட்டப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாத்தையும் உங்க அண்ணனுக்கு விட்டு கொடுத்துட்டு வந்து நிக்கிறீங்களே, என்ன அர்த்தம்? தப்புதான். நான் கையெழுத்து போட்டு கொடுத்தது தப்புதான். நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அவங்களா எல்லாத்தையும் எழுதி எடுத்துக்கிட்டேன். நான் என்ன பண்ண முடியும்? அண்ணே, ஹோட்டலை விட்டுட்டா அப்புறம் குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் எப்படி கட்டுறது? குடும்ப செலவை எப்படி பாத்துக்கிறது? இந்த பொழப்போட நமக்கு வேற எந்த பொழப்பும் தெரியாது அண்ணே. அவங்க எந்த தைரியத்துல ஹோட்டல் அந்த மாதிரி எழுதி கொடுத்தாங்க? அவங்க எப்படி திடீர்னு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண முடியும்னா? நினைக்க நினைக்க வயிறு எரியுது. புகுந்த வீட்டுக்கு கேடு கெடுப்பு நினைக்க எப்படி இவங்களுக்கு மனசு வருது? ஒண்ணும் இல்லாத பிரச்சனைக்குலாம் இந்த வீட்ல எல்லாரோடய சண்டை போடுவீங்கல்ல, அந்த மாதிரி உங்க அண்ணனுங்களோட சண்டை போட்டு அந்த ஹோட்டல்ல நம்ம குடும்பத்துக்கு வாங்கணும்னு தோணலையா உங்களுக்கு? என்ன பண்ண சொல்ற பள்ளியற? ஹோட்டல் அப்பா பேர்ல இருக்கு. அவர் வந்ததும் முடிவு பண்ணலான்னு நான் சொன்னேன். அவங்க எல்லாரும் பிடிவாதமா மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? விடாதீங்க, போய் அட்டாக் பண்ணுங்க. அப்போ 12 வருஷமா எங்க அண்ணன் அந்த ஹோட்டலுக்காக உழைச்ச உழைப்பெல்லாம் வெளியில கிடைச்ச நீரா? 12 வருஷமா உழைச்ச உழைப்புக்கு பிரிச்சு கொடுங்கன்னு உங்க அண்ணன் கேட்டாரு. முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பத்தாதுக்கு எல்லாருக்கும் முன்னாடி புள்ள குட்டி இல்லாத நீ அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறியான்னு கேட்டாங்க. அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுவாரா உங்க அண்ணன்? சொல்லுங்க. இவ்வளவு வருஷமா தங்கச்சி அவங்க குடும்பம் எல்லாரையும் வச்சு காப்பாத்திட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய மனசு வேணும்? அது கூட புரிஞ்சுக்காம அப்படி பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் நமக்கு எதுக்கு? ஹோட்டல் வேணா உங்களுக்கு வேணாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு வேணும். நாங்க எல்லாரும் அதை நம்பித்தான் இருக்கோம். அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. சும்மா சப்ப கட்டு கட்டாதீங்க. ஹோட்டல் கைவிட்டு போனாலும் அது உருவாக்குன நாங்க உங்க கூட தானே இருக்கோம். நாங்க உங்களை கைவிட மாட்டோம். நீங்க முதல்ல எங்களை நம்புங்க. உங்களை எப்படி நாங்க நம்புறது? நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க, நிமிஷத்துக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. உங்களை நம்பி உங்க பின்னால வந்து நாங்க நடுத்தல் நிக்கிறதுக்கா? ஏற்கனவே உங்களை நம்பி நாங்க ஏமாந்தது போதும். இனிமே உங்களை நம்ப நாங்க தயாரா இல்ல. இப்படி பேசினா எப்படிமா? பாவமா செல்லம்மா. ஏற்கனவே 1க்கு 2 துரோகத்தை பார்த்து பார்த்து மனசு உடைஞ்சு போயிருக்கா. இந்த மாதிரி நேரத்துல நாம இல்லாம அவளுக்கு ஆறுதலா இருக்கணும். இப்படி ஆளாளுக்கு அவ மனசு புண்படுத்துற மாதிரி பேசினா அவ எப்படிமா தாங்குவா? அவங்க இந்த குடும்பத்தை பத்தி கவலைப்படாதப்ப நாம எதுக்கு அவங்கள பத்தி கவலைப்படணும்னு கேக்குறேன். சுந்தரம், இந்த குடும்பத்துக்காக இந்த புண்ணியவதி பட்ட கஷ்டத்தை ஒரு நிமிஷம் நீங்களா நினைச்சு பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் பேசுவீங்களா? இத பாருங்க சித்தப்பு, நீங்க மெச்சர் அளவுக்கு இவங்க ஒன்னும் பெருசா எங்களுக்கு எந்த நல்லதும் பண்ணல. எங்க அம்மா இருக்கும் போதே எங்களுக்கு செய்யறது பண்றதெல்லாம் கணக்கு பார்த்து செஞ்சவங்க தான் இவங்க. இப்ப எங்க அம்மாவும் இல்ல, கேப்பாரு இல்ல, அதான் எல்லாத்தையும் அவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப எங்க அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா இவங்க செல்லம்மா பவனை எப்படி தூக்கி கொடுத்துட்டு வந்து நின்னு இருப்பாங்களா? அது எப்படி வந்திருப்பாங்க? எங்க அத்தை மட்டும் உயிரோட இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்க முடியுமா? விட்டுருப்பாங்களா? அத்தை அறுவாடுத்து கால் நறுக்கி இருப்பாங்க. நாங்களா இருக்க போய் உங்களை இன்னும் மரியாதையா நடத்திட்டு இருக்கோம். அப்பப்பா அத பத்தி எல்லாம் பேசி என் ஆவிய போக்க நான் தயாரில்ல ஆத்தா. ஒரே ஒரு கேள்வி, வெட்டு 1 துண்டு 2ன்னு கேக்குறேன். செல்லம்மா பவன் எங்களுக்கு வேணும். அதுக்கு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. 4 பேருக்கு முன்னாடி ஒரு பொம்பளை கேட்க கூடாத கேள்வி என் புருஷனை பார்த்து கேட்டுட்டா. அதை பொறுக்காம தான் அந்த ஹோட்டல்ல நான் தூக்கி எரிஞ்சிட்டு வந்தேன். ஏதோ நல்லவங்க வாயில இருந்து அந்த வார்த்தை வந்திருந்தா நீங்க ஆத்திரப்படுறதுல நியாயம் இருக்கு. உங்க அண்ணே பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அவங்க வாயில என்ன திருவாசகமா வரும்? அவங்க அப்படி பேசினாங்கிறதுக்காக நீங்க எப்படி இப்படி ஒரு முடிவெடுக்கலாம்? புருஷங்கிறது தன்மான மாதிரி. தன்மானத்தை தொட்டு பேசினா மலுமாரியா இருக்கிறவங்களுக்கு கூட ஆத்திரம் குப்பிடிச்சுக்கிட்டு வரும். நான் ரோசக்காரி. எப்படி அந்த இடத்துல நான் கை கட்டிக்கிட்டு பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? புருஷன் மேல உண்மையா மரியாதை வச்சிருக்கிறவங்களுக்கு நான் பண்ணது சரியா தான் தெரியும். நீங்க எல்லாரும் உங்க புருஷனை எடுப்பு திருப்ப தானே வச்சிருக்கீங்க. அதனாலதான் நான் பண்ணது உங்களுக்கு தப்பா தெரியுது. எங்களை எடுப்புன்னு நாங்க எங்க புருஷனை எப்ப எடுப்பா வச்சிருந்தோம், நீங்க எப்ப பாத்தீங்க? எப்படி அந்த வார்த்தையை சொல்ல நீங்க? கரெக்டா கேட்ட கலவாணி. செல்லம்மா எங்களை எடுப்புன்னு சொன்னதுக்கு இப்பவே இந்த நிமிஷமே இந்த இடத்துலயே பொது மன்னிப்பு எல்லாரும் கேட்டாகணும். மாப்பிள, நீங்க தான் கேட்க வைக்கணும் பொது மன்னிப்பு செல்லம்மாவை. போங்க, டேக் ஆஃப் வாங்க. டேய் சும்மாரா, நீ வேற நடுவுல புது பிரச்சனை கலப்புற. இந்த முதல்ல வீட்டோட வரட்டு மாப்பிள. இல்ல சித்தப்பா, அவங்க பண்ண தப்புன்னு நம்ம சொன்னா அதை ஒத்துக்காம பேச்சை எப்படி திசை திருப்புறாங்க பாருங்க. ஏன்டா இவளை புரிஞ்சிக்காம இப்படி ஆளாளுக்கு படுத்தி எடுக்கிறீங்க?
குடும்ப மானத்தை விட சொத்தடா பெருசு. உன் அண்ணன் கௌரவத்துக்கு பங்கம் வந்த நேரத்துல அவன் மனசு பொங்கி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காடா. அது எந்த விதத்துலடா தப்பு? அதுக்காக 12 வருஷம் உழைப்ப யாராவது இப்படி அனாமத்தா விட்டுட்டு வருவாங்களா? ஒண்ணு இல்லாம இருந்தோம் அவன் நம்பிக்கையோட இருக்கா. ஆனா அவ பக்கத்துல இருக்கிற நீங்க ஏன் நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க? இத பார், செல்லம்மாக்கு ஒரு அடி விழுந்துச்சுன்னா அவ ஒரு படி மேல ஏறான்னு அர்த்தம். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அவங்க ஏறது இறங்குறது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். செல்லம்மா பவன்ல எங்க அம்மா அதோட நகை முத கொண்டு போட்டிருக்கு. எங்க மொத்த குடும்பமும் மாடா உழைச்சிருக்கு. அதே நாங்க விட்டு கொடுக்கணும்? ஹோட்டல்ல கொடுத்தாச்சு. இனிமே அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிங்க. நீங்க பண்ண முட்டாள்தனத்துக்கு நாங்க ஏன் யோசிக்கணும்? முதல்ல செல்லம்மா பவனை எப்படி திரும்ப வாங்குறதுன்னு நீங்க யோசிங்க. நடந்து முடிஞ்சதை பத்தி நான் எப்பவுமே யோசிக்க மாட்டேன். உங்க எல்லாரையும் எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறது என் பொறுப்பு. என் மேல நம்பிக்கை இருந்தா தயவு செஞ்சு பேசாம இருக்க. இல்லன்னா நீங்க என்ன பண்ணுமோ பண்ணுங்க. என்னது? பாத்தி அண்ணன் பொண்டாட்டி பேசுறத ஏதோ நம்ம எல்லாரும் உங்களை நம்பித்தான் இருக்கிற மாதிரி பேசுறாங்க. இனிமே அவங்க கிட்ட பேச எந்த பிரயோஜனமும் இல்ல. எதுவா இருந்தாலும் நீயே முடிவு பண்ணு. எப்பவே நம்ம தப்பான முடிவு எடுக்க கூடாது. நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாது. வீட்டை விட்டு போறது நான் இல்ல. இவன் இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. கிளம்பு. டேய், உனக்கு இதே வேலையா போச்சுடா. ஏண்டா தொட்டதுக்குலாம் அவளை வீட்டை விட்டு போனா அவ எங்கடா போவா? எங்கேயாவது போட்டோம். எப்போ இந்த வீட்டுல இருக்கிற யோகிதை இல்லன்னு ஆயிடுச்சோ இனிமே அவளை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. படமல, நான் சொல்றத கேளுடா. நீ ரொம்ப தப்பு. சித்தப்பா, நீங்க சும்மா இருங்க. ஏண்டா நீ இருக்கிற தைரியத்துக்கு தானடா அவ பிறந்த வீட்டை விட்டுட்டு இங்க இருக்கா. இப்ப நீயே அவளை வீட்டை விட்டு போனா அவ எங்கடா போவா? சித்தப்பா, இவ அப்பாவால எங்க அம்மா செத்தாங்களே, அன்னைக்கே இவளை நான் வீட்டை விட்டு அனுப்பியிருக்கணும். ஆனா அனுப்பல. உருமாக்கட்ல இவ அண்ணன் தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து என் தம்பி சுந்தரத்தை அடிச்சாங்களே, அப்பவே நான் இவளை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கணும். ஆனா அனுப்பல. கட்டின புருஷன் என்ன கூட கேட்காம அவ இஷ்டத்துக்கு வெத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தாலே, அப்பவே இவளை வீட்டை விட்டு அனுப்பியிருக்கணும். ஆனா பெரிய மனுஷன் நீங்க சொன்னதுனால அப்ப கூட நான் இவளை அனுப்பல. இவ குடும்பத்துல வாழணும்னு அனுப்பிச்ச
என் தங்கச்சி வாழா வெட்டியா திரும்பி வந்தாலே அப்ப கூட நான் இவளை அனுப்பல. ஆனா எப்போ என்னோட 12 வருஷம் உழைப்ப தூக்கி எறிஞ்சி இந்த குடும்பத்துக்கே அன்னலட்சுமியா இருந்த ஹோட்டலை இவ குடும்பத்துக்கு எழுதி கொடுத்தாலோ, இனி இவ இந்த குடும்பத்துல இருந்தா என் குடும்பம் விளங்காது. மடமல, நான் சொல்றத கேட்டா, செல்லம்மா இந்த குடும்பத்துக்கு வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அவ வந்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பம் எப்படிங்கிறதெல்லாம் நான் இருந்து பார்த்தவன்டா. படமல, என்ன வச்சுக்கிட்டு அவ இருந்தா இந்த வீடு விளங்காது மட்டும் சொல்லாத. சித்தப்பா, இவளால நாங்க எல்லாரும் நொந்து போயிருக்கோம். தயவு செஞ்சு இவளுக்கு சப்போர்ட் பண்ணி உங்க மரியாதையை நீங்க கெடுத்துக்காதீங்க. ஏய், என்னடா நானும் சொல்லிட்டே இருக்க, நீ பாடி பேசிக்கிட்டே இருக்க. உனக்கு தான் பேச தெரியுமா? எனக்கும் பேச தெரியும்டா. டேய், எனக்கு வயசு 62 ஆகுதுடா. என் வயசுக்கு நான் எவ்வளவோ பார்த்துருக்கேன்டா, எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கேன்டா. டேய், என் அனுபவத்துல சொல்றேன், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைடா. அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பி நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம பண்ணிடாதடா. இப்ப மட்டும் என்ன அர்த்தம் இருக்கு? கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகியும் நாங்க வாழ்ந்ததுக்கு சாட்சியா ஒரு குழந்தைய கூட அவளால பெத்து கொடுக்க முடியலையே. என்னமோ நான் பெத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி இல்ல பேசுறீங்க. என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உனக்கு இல்ல. அதான் என் குழந்தை கூட உன் வயித்துல வளரணுங்கிற விருப்பம் இல்லாம போயிடுச்சு. போதும், நிறுத்துங்க. போதும். இந்த வீட்ல எல்லாரும் என்ன மலடின்னு சொல்லியாச்சு. நீங்க மட்டும் தான் பாக்கி இருந்தீங்க. இப்ப நீங்களும் சொல்லிட்டீங்க. இந்த வார்த்தைக்கே நான் வீட்டு விட்டு போகணும். ஆனா என் அத்தைய கொன்னது என் அப்பாங்கிற பழி விழுந்துருச்சு. இந்த பழியோட நான் போக மாட்டேன். அன்னைக்கு சவால் விட்ட மாதிரி என் அப்பா நிரபராதின்னு நிரூபிச்சுட்டு நான் போறேன். தேவையில்லை, இப்பவே கிளம்பு. ஏன் மழுங்க இங்கே நின்று பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மான ரோஷத்தை கட்டுப்பட்ட பொம்பளையா இருந்தா இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீட்டோட வெளியே கிளம்புங்க. என்ன யோசிக்கிற? அன்னைக்கு உங்க அப்பா வீட்டுல விட்டு வந்தப்போ தேவையில்லைன்னா வீட்டை விட்டு அனுப்பிச்சிருங்க, யாரோட தயவும் இல்லாம நல்லா வாழ்ந்து காட்டுவேன்னு சவடாலா பேசுனியே. இப்ப வீட்டை விட்டு கிளம்ப சொல்றேன், கிளம்பு. எல்லாருக்கும் நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறது முட்டாள்தனம். கிளம்புறேன். ஆனா நல்லா யோசிச்சுக்கீங்க. நான் இப்ப வீட்டை விட்டு போயிட்டா ஜென்மத்துக்கும் இந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன். அதுக்கு சம்மதம் நான் சொல்லுங்க. நான் இப்பவே போயிடுறேன். சம்மதம் தான், கிளம்பு. புகுந்த வீட்டுக்கு வந்ததுமே
போனமா தான் வெளியே போகணும்னு இந்த வீட்டுக்கு வந்து என்னால முடியல. நடந்ததுக்கு நான் எதுக்குமே காரணம் இல்லை. போதும், ரொம்ப நடிக்காத, கிளம்பு. செல்லம்மா, அம்மா, என்னம்மா? அம்மா வேணாம்மா, அம்மா அவன் தான் புத்தி இல்லாம பேசுறான், நீ அவன் பேச்ச கேட்டுட்டு. டேய் உடம்புல, டேய் இந்த வீட்டு தர்மம் போகுதுடா, கூப்பிடுறா, டேய் கூப்பிடுறா. செல்லம்மா, செல்லம்மா போடா. மாமா வாய மூடுங்க, சும்மா இருங்க நீங்க. சும்மாறா. உடம்புல இந்த வீட்டு மகாலட்சுமி போதுறா, உன்னை கையெடுத்து கும்பிடுறான்டா, அவளை போட்டும் போட்டும். செல்லம்மா, டேய் உடம்புல இது நல்லா இல்லடா, கூப்பிடுறா. டேய் இவன் எங்கடா போவான்? தயங்கி தயங்கி நிக்கிறானா? கூப்பிடுறா, சொன்னா கேளுடா, கூப்பிடு. சித்தப்பா, நீங்க இதுல தலையிட வேண்டாம், போட்டும். அப்பாடா, மெயின் விக்கெட்டை தூக்கியாச்சு. இனிமே மேட்சை நம்ம தான் ஜெயிப்போம். இனி நம்ம ஆட்சி தான். வாங்க வாங்க வாங்க. செல்லம்மா, செல்லம்மா, செல்லம்மா கொஞ்சம் நில்லுமா, என் பேச்ச கேளுமா. அவ ஏதோ கோவத்துல சொல்லிட்டாமா, நீ கிளம்பாதம்மா, நான் சொல்றத கேளுமா. அம்மா நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேம்மா, இருமா, நான் சொன்னது கேளுமா. அம்மா, 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 செல்லம்மா. படம்ல, டேய் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்ச புண்ணியவதி போறாடா, அவளை கூப்பிடுறா. சித்தப்பா, அவளை அனுப்புனதான். இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. டேய் உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுடா, அதான் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். படமல, நீ என்ன ஒன்னா சொல்லு. இந்த வீட்டு ஸ்ரீதேவி வெளியே போயிட்டா, இந்த மூதைங்களோட தானே நீ மாரடிக்கணும். நானும் எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தேன், ஆனா நீ கேட்கல. எப்ப என் வார்த்தைக்கு இந்த வீட்டுல மரியாதை இல்லையோ, அதுக்கப்புறம் நான் ஏன்டா இங்க இருக்கணும்? போடா, நானும் போறேன். மனுஷனடா நீ. செல்லம்மா, அம்மா, 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 கொஞ்சம் நில்லுமா, கொஞ்சம் நில்லுமா, நில்லுமா. அம்மா, செல்லம்மா, உன் மனசுக்கு கேடு நினைச்சவங்க எந்த காலத்திலும் நல்லா இருக்க முடியாதுமா. அவங்க பண்ண பாவத்துக்கு அனுபவிப்பாங்கம்மா. அம்மா, அவன் அம்சம் என்னம்மா? உனக்கு நான் இருக்கம்மா. இத பாருமா, அவங்க கண்ணு முன்னாடி நீ ஓகோன்னு வாழ்ந்து காட்டணும். உன் அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் சொல்றேம்மா, நீ தைரியமா இருமா. வாமா, என் வீட்டுக்கு போலாம். குடுமா, கொண்டாமா, வாமா, வா. முத்தழகி, முத்தழகி, உன் புருஷன் வராரு. இது பாரு, எதுவுமே பேசாம அமைதியா படுத்துக்க. பேச கூட உனக்கு தெம்பு இல்லைன்னு நான் சொல்லிக்கிறேன் அவர்கிட்ட. செல்லம்மாவை பத்தி குறை சொன்னீங்கன்னா என் புருஷன் அவ்வளவு சீக்கிரத்துல நம்பிட மாட்டாரு. அவரை நம்ப வைக்கிறது உங்க எல்லார் கையிலயும் இருக்கு. அவர் நம்ம பக்கம் வந்தாதான் நாம நினைச்சதை சாதிக்க முடியும். பார்த்து பேசுங்க. சரி சரி, நாங்க பாத்துக்கிறோம். நீ படாதா, படு படு. பாத்தீங்களா மாப்பிள்ள, என் பொண்ணு எப்படி கடக்குறான்னு பாத்தீங்களா? ஒத்த பொண்ணு பெத்த அவளை நாங்க இந்த நிலைமையிலயா பார்க்கணும்? 4 அண்ணன் தம்பிங்களோட பிறந்திருக்கிறீங்களேன்னு சொல்லிதானே உங்களுக்கு கட்டி கொடுத்தோம். என் பொண்ணு மேல ஒரு தூசி கூட விழாம பாத்துக்குவீங்கன்னு நினைச்ச மாப்பிள்ள. ஆனா இப்போ உங்க தங்கச்சியே என் பொண்ணுக்கு யமன் ஆயிட்டாளே. அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அம்மா நம்மள விட்டு போயிடுவாங்களாப்பா? அம்மா இல்லாம என்னால இருக்கவே முடியாதுப்பா. அங்க
செல்லம்மா அத்தை அம்மாவை அடிச்ச வேகத்தை பார்த்தா எனக்கு கொலையே நடுங்கிடுச்சுப்பா. பாத்தீங்களா மாப்பிள்ள, ஒரு சின்ன பொண்ணு எப்படி பயந்து போயிருக்கிறான்னு பாத்தீங்களா? எப்ப வேணாலும் வயசுக்கு வர்ற நிலைமையில இருக்கா. இந்த நிலைமையில இப்படி ஒரு அதிர்ச்சியை சந்திச்சா அவ மனசு என்ன பாடுபடன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க பிள்ளைங்களை காப்பாத்துங்க மாப்பிள்ள, காப்பாத்துங்க. என் பொண்ணையும் என் பேத்தியும் எங்க ஊருக்கு அழிச்சுட்டு போயிடுற மாப்பிள்ள, எங்க ஊருக்கு அழிச்சுட்டு போயிடுறோம். உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத உங்க வீட்டுல இனிமே இவங்க இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. உணர்ச்சி வசப்படாது. சொல்ல அண்ணே, என்ன நடந்தது? நான் சொல்றேன் மாப்பிள்ள, கோர்ட்ல நமக்கு சாதகமா தீர்ப்பு வந்த உடனே அத பொறுக்க முடியாத செல்லம்மா உங்க வீட்டுக்கு வந்து உங்களை எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போனா இல்ல. அத கூட நீங்க தப்பா எடுத்துக்காம செல்லம்மாவை கோயில பார்த்து பொறுமையா கிட்ட போய் பேசுனீங்க இல்ல. ஆனா அவ உங்களை மறுபடியும் அவமானப்படுத்துற மாதிரி நீங்க சொல்ற எதையுமே காதுல வாங்கிக்காம அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாளே மாப்பிள்ள. சரி, இவ்வளவு நடந்து போச்சே, உங்களை மதிக்காத செல்லம்மாவுக்காக ஏன் ஹோட்டலை விட்டு கொடுக்கணும்னு எங்களுக்கு தோணுச்சு. அண்ணே, அது அவங்ககிட்ட பேசி பார்க்கலாம் தான் எல்லாரும் ஹோட்டல் கிளம்பி போனோம். நாங்க பொறுமையா தான் பேசணும். ஆனா செல்லம்மா அவசரப்பட்டு உங்களை அவமானப்படுத்துற மாதிரியே என்னையும் சட்டையை பிடிச்சு உலுக்கி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டானே. செல்லம்மாவா அப்படி செஞ்சா? ஆமா மாப்பிள்ள, உங்களை மாதிரிதான் அக்காவும் பொறுத்துக்க முடியாம செல்லம்மா கிட்ட ஏமா இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிறேன்னு கேட்டாங்க. அவ்வளவுதான். அக்காவை பார்த்து என்ன பார்த்த மிருகன்னு சொல்றேன்னு சொல்லி அக்கா கன்னத்துல பலார்னு அரைஞ்சு அவங்கள பிடிச்ச கீழே தள்ளி அவங்க நெஞ்சில ஏறி மிதிச்சுட்டாங்க. அது பத்தாத குறைக்கு ஏன் புருஷ பாவம் என்ன பண்ணாரு? அவர் சட்டைய பிடிச்சு கிழிச்சு சொல்றதுக்கே எனக்கு நாக்கு கூசுது மாமா. சொல்ல இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா வந்த என்ன பண்ண சொல்றீங்க? எங்களை அவமானப்படுத்தது வேற யாரா இருந்தா அதே இடத்துல வெட்டி போட்டிருப்பேன். ஆனா எங்களை அசிங்கப்படுத்துறது உங்க பிரியமான தங்கச்சி. அவளை நான் என்ன பண்ண முடியும்? நாங்க ஏதாவது கேட்க போய் நாளைக்கு நீங்களே வந்து எப்படா செல்லம்மாவை இப்படி ஒரு கேள்வி கேட்கலான்னு கேட்டா நாங்க என்னடா சொல்றது? இப்படிலாம் நடக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. செல்லம்மாவா இப்படி மாறிட்டா? மாப்பிள்ள, நாங்க சொல்றதை நீங்க முழுசா நம்பலன்னு நினைக்கிறேன். நாங்க பொய் சொல்றோம்னு நீங்க நினைக்கிறீங்க. இதோ நிக்கிறாளே உங்க பொண்ணு ரத்னா, இவ பொய் சொல்ல மாட்டா இல்ல. அவகிட்ட கேளுங்களே நடந்தது என்னன்னு. சொல்லேண்டி உங்க அப்பா கிட்ட. போ சொல்லு போ. ஆமாப்பா, உண்மைதான். அங்க அவங்க எல்லாரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு சரியா புரியல. ஆனா அத்தை சித்தப்பாவோட சட்டையை பிடிச்சி உழுக்குனதையும் அம்மாவை ஓங்கி அரைஞ்சதையும் பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. அக்கா மயக்கமாயி விழுந்த உடனே அக்காவை தூக்குறதுக்காக நாங்க எல்லாரும் ஓடனோம். ஆனா எங்களை தூக்க விடாம எங்களையும் பிடிச்சு கீழே தள்ளி அலக்கழிச்சிட்டாங்க. செல்லம்மா ஒண்ணு தடுக்கலையா? எப்படி தடுப்பாங்க? அவங்க தானே இது எல்லாத்துக்குமே காரணம். நீ ஹோட்டலுக்கு போயிருந்தியா? ஆமாண்ணே, அக்கா ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்கண்ணே. அந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தா உங்களே அடிச்சிருப்பாங்க போல இருக்கு. எப்போ இவ்வளவு தூரத்துக்கு செல்லம்மா வந்துட்டாளோ
இனி நான் மட்டும் அவளுக்காக உருகிட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. மூஞ்சில பத்தரத்தை வீசி எறிஞ்சா கோயில்ல நானா போய் பேசினா கூட அவ முகத்து கூட பார்க்காம திரும்பி போயிட்டான். அவளுக்காக நான் எவ்வளவோ இறங்கி வந்தேன், எவ்வளவோ இழந்துட்டேன். இனிமே நான் என் குடும்பத்தை இழக்க தயாரா இல்லை. எனக்கு பாசத்தை காட்டவும் தெரியும், அதை மதிக்காதவங்களை தேள் மாறி கொட்டவும் தெரியும். அந்த ஹோட்டல் இனி நம்ம கண்ட்ரோல்ல தாண்டா இருக்கணும். எவன் வந்து தடுக்கிறான் நான் பார்க்குறேன். இனிமே அந்த செல்லம்மாவுக்கு நான் தாண்டா முதல் எதிரி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.